अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं। गोष्पतीकृतवारीशं वाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। नमोऽस्तु रामाय लक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। सीताकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। ஸ்ரீ ராமதூதர் உடைய சரித்திரத்தை அனுபவித்துருக்கோம் பகவானுடைய கிருபையினால. ஸ்ரீ ராமதூதர் சாட்சியாக அந்த லங்கா ராஜ்யத்தில் அசோக வனத்தில் சீதாமா சூழ ராட்சசிகள் இருந்துருக்கிறத பார்த்துருக்கார். ராவணன் கடு கொடுத்து போயிருக்கார். 2 மாதம் தரேன், அதுக்குள்ள என் வசத்துக்கு வந்துடணும் என்று சொல்லி ராவணன் கிளம்பி தன்னுடைய அந்தப்புறத்துக்கு போனார் என்று வரைக்கும் பார்த்தோம். மேற்கொண்டு ராட்சசிகளை பார்த்து ராவணன் தன்னுடைய ஆசைக்கு வசப்படுத்திடணும் என்று அது பண்ண வைக்கிறது உங்களுடைய கடமை என்று சொல்லிட்டு கிளம்பிவிட்டார். இப்போ ராட்சசிகளுடைய ஊழம் இப்போ அவ இப்போ எப்படியாவது அந்த சீதாம்மாவை ராவணன் கூட, ராஜாவான ராவணன் கூட, லங்கேஸ்வரன் கூட சேர்த்து வச்சுடணும்னு அவளுடைய நிர்பந்தம். அதுக்கு அவ என்னெல்லாம் பண்ணினா, சீதாமாட்ட என்னெல்லாம் சொன்னா, நல்ல விதத்தில் சொன்னாளா இல்லை கோரமாக பயமுடுத்தி பண்ணிதான் ஆகணும்னு எச்சரிக்கையாட்டமாக சொன்னாளா, கஷ்டப்படுத்தினாளா, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணினா அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். 23வது சர்க்கம். பௌலஸ்திய வரிஷ்டஸ்ய ராவணஸ்ய மகாத்மனः தசக்ரீவஸ்ய பாரியாத்வம் சீதேன பகுமன்யசே. அந்த ராட்சசிகள் எல்லாரும் சுத்துக்கு நின்று அவளெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கோரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த வால்மீகி முனிவர் அந்த வர்ணனை அழகாக பண்ணியிருக்கார். அதை பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு கண் முன்னாடி வந்து நிற்கிறது, எப்படி இருப்பா அந்த ராட்சசிகள் அப்படின்னு. அந்த ராட்சசிகள் எல்லாருமா சேர்ந்து சீதாவை பார்த்து சொல்கிறா, புலஸ்திய மாமுனீந்திரனுடைய பௌத்திரன் உத்தமோத்தமன் அதிசிரேஷ்டனான தசக்ரீவனான ராவணனை ஏன் நீ ஆசைப்பட மாட்டேங்கிறாய்? எல்லாரும் ரெஸ்பெக்டோடு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ராஜாவை நீ ஏன் ஏற்றுக்கிறது இல்லையா? உனக்கு புத்தியே இல்லையா அப்படின்னு திட்டறாளாம் எல்லாரும் முதல்லையே. அதுலேருந்து ஒருத்தி தலை தூக்கிண்டு வரா. யாருன்னா ஏக ஜடா. ததஸ்து ஏக ஜடா நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத். ஏக ஜடா எழுந்து சொல்றா சீதாவை பார்த்து, பிரஜாபதீனாம் ஷண்ணாம் தூ சதுர்த்தோ யஃப் பிரஜாபதிஹ மானசோ பிரம்மணः புத்ரः புலஸ்தே இதி விஸ்ருதः புலஸ்தஸ்ய து தேஜஸ்வி மஹர்ஷிர்மானசஸ்சுதः நாம்னா ச விஸ்ரவானா பிரஜாபதி சமப்பிரபः. ஜானகி,
பிரம்மாவுடைய மானசபுத்திரனான மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியன், புலகன், சத்ரு என்கின்ற 6 பிரஜாபதிகள் லோகத்துக்கு அபிவிருத்தி பண்றதுக்கு வேண்டியே உண்டானார்கள். அந்த பிரம்மபுத்திரர்கள்ல அதி யசஸ்வியான 4வது புத்திரன் புலஸ்தியன் அப்படிங்கிறவர். அந்த மாமுனீந்திரனுடைய மானச புத்திரனாக தாதாக்கு சதிருஷனாக விஸ்ரவசு அப்படிங்கிற ஒரு மகர்ஷீந்திரன் இருந்தார். தஸ்ய புத்ரோ விஷாலாட்சி ராவண சத்ரு ராவண தஸ்ய துவம் ராட்சசேந்திரஸ்ய பாரியா பவிதுமர்ஹசி. அந்த விஸ்ரவசனுடைய புத்திரன் தான் பராக்கிரமசாலியான லங்கேஸ்வரனான ராவணன். அப்பேற்பட்ட மகாராஜாவை அவர்கிட்ட பத்னியாக இருக்கிறதுக்கு எத்தனை பாக்கியம் வேணும். அதுக்கு உனக்கு பூர்ணமா உண்டு, பூர்ணமான அர்ஹதை உண்டு, அதுல சந்தேகமே இல்லை, நாத்திர சந்தேகா. அதனால அழகான சீதே என்னுடைய உபதேசத்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாளாம். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கிறத ஹரிஜடா அப்படிங்கிற ஒரு குரூரமான ராட்சசி விழுந்து வந்து கண்ணெல்லாம் உருட்டிண்டு பூனைக்கண்ணா மார்ஜார சதிருஷேக்ஷனா பூனை கண்ணோட இருக்கக்கூடியவள் ஹரிஜடா அப்படிங்கிற ராட்சசி கண்ணை உருட்டிண்டு பேசுறானா. என்ன அப்படின்னா, ஏன தேவாஸ்திரேஸ்திரிம்ஷத் தேவராஜஸ்ச நிர்ஜிதாக தஸ்ய த்வம் ராட்சசேந்திரஸ்ய பாரியா பவிதுமர்ஹசி. 33 தரத்திலேக்கும் தேவர்கள் இருக்கா, 33 தேவர்கள் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி அவரை பூரா அத்தனை பேரையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் தனக்கடியில் வச்சுருக்கார் ராவணன். அப்பேற்பட்ட ராவணனுக்கு பத்னியாக உன்னால தான் முடியும் இருக்கிறதுக்கு, உனக்கு யோக்கியதை உண்டு பூர்ணமா, அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு அவள் வந்து சொல்கிறா. இன்னொருத்தி பிரகசா அப்படிங்கிற ஒரு ராட்சசி ரொம்ப கோபத்தில் கோரமான வார்த்தையை சொல்கிறாளாம். என்ன சொன்னா, வீரியோச்சிக்தஸ்ய சூரஸ்ய சக்ராமேஷ்வ நிவர்த்தினஹ பலினோ வீரயுக்தஸ்ய பாரியா த்வம் கிம் ந லப்ஸ்யசே. மகாவீரனும் சூரனும் எந்த விதத்திலையும் தாழ்ந்தவனும் அல்லாத லங்காநாதன் அந்த மகாராஜாவை ஏன் நீ ஸ்வீகாரமே பண்ணிக்க மாட்டேங்கிறாய்? பாரு சீதே, எவ்வளோ அழகு தெரியுமா ராவணனுடைய பத்னி யார்? மண்டோதரி தேவி. அப்பேற்பட்ட மந்தோதரியே விட்டு விட்டு பிரியாம் பகுமதாம் பாரியாம் தியக்த்வா ராஜா மகாபலஹா சர்வாசம் ஜ மகாபாகாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு உன்னை வேணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கார் எங்களுடைய ராஜா. இங்கே சமிருத்தமாக இருக்கு லங்கா ராஜ்யத்தில், பெண்களுக்கு க்ஷாமம் எல்லாம் கிடையாது. சமிருத்தம் ஸ்திரீ சகசிரேன நானாரத்னோபசோபிதம் அந்தப்புறம் சமுத்ஸ்ருஜ்ய துவாமுபைஷ்யதி ராவணா. இங்கே பெண்களுக்கு குறைவு இருக்குது, அதனால தான் இங்கே என் சைடில் வரார் அப்படின்னெல்லாம் எண்ணிக்கொள்ளாதே. இங்கே நிரம்பி இருக்குது அழகான சுந்தரி ரத்னங்கள், தருணி மணிகள், திவ்ய ரத்னங்கள் எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்தப்புறம் தான். அப்பேற்பட்ட அந்தப்புறத்துக்கு எழுந்தருளி அதெல்லாம் விட்டு விட்டு ராவணன் இங்கே வந்திருக்கார் அப்படின்னா, சீதே உண்மையில ஆசை இருக்கிறதுனால தானே, அதை புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அடுத்த ஆள் வரா விகடா அப்படிங்கிற ராட்சசி. விகடா நாம ராட்சசி வாக்கியம் அப்ரீவீத். விகடா ராட்சசி வந்து சொல்றா, சீதே தேவர்களும் உலக முக்கியர்கள் கந்தர்வர்கள் தானவர்கள் போன்றவா எத்தனை வாட்டி அவளை எல்லாரையும் ஜெயித்திருக்கார் தெரியுமா ராவண் ராஜா. தஸ்ய சர்வ சமுத்திரஸ்ய ராவணஸ்ய மகாத்மனः கிமத்ய ராட்சசேந்திரஸ்ய பாரியாத்வம் நேச்சசே அதமே. அப்பேற்பட்ட ராவணனை சர்வ விதத்திலையும் ஐஸ்வர்ய யுக்தனாக இருக்கக்கூடிய ராவணேஸ்வரனை வேண்டான்னு வைக்கக்கூடின, நான் மனைவி ஆக மாட்டேன் அந்த ராவணனுக்கு அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கே. அப்பேற்பட்ட நீ வந்து அதமை தான் அப்படிங்கிறா. அதமை அப்படின்னா கீழுக்கும் கீழன்னு அர்த்தம். அதமாதமம் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு கீழ் 3வது ஸ்டேஜ் கீழே இருக்கை சீதே. நீ இப்படி நினைக்கிறதுல ராவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று நீ சொல்கிறேன்னா நீ உத்தமமான ஸ்திரீ அப்படின்னு எடுத்துக்கலாமா. அதல்லனா பாரியாத்வம் நே ந இச்சசே, ஆசையே பட மாட்டேங்கிறே, அப்படி இருக்கே நீ ராவணனே வேண்டான்னு ஒரு ஆசை கூட வேண்டாமா, அது கூட இல்லாமல் இருக்கே, நீ அதமைதான் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ததஸ்து துர்முகி நாம, துர்முகி அப்படிங்கிற ராட்சசி வந்து சொல்கிறாளாம், அழகானவளே சீதே,
யஸ்ய சூரியோ ந தபதி பீதோ யஸ்ய ச மாருதः, யாரை பயந்து சூரியன் கூட தன்னுடைய உக்ர கிரணங்களை இந்த லங்கா ராஜ்யத்தில் அனுப்புறது இல்லையோ, அதே மாதிரி காற்று கூட யாரை பயந்து மந்தமாக வீசுறதோ, யாரை பயந்து இங்க விருட்சங்கள் எல்லாம் ஸ்வயமாகவே புஷ்ப விருஷ்டி பண்றார்களோ, யாரை பயந்து மாமலைகளும் காடுகள் எல்லாம் ஜலம் பொழிக்கிறதோ, அப்பேற்பட்டவர் தான் ராவணன். ராஜராஜன், ராட்சசேஸ்வரனான அந்த ராவணன் ராஜா. அந்த ராஜாக்கு சகதர்மிணியாக இருக்கிறதுல சந்தோஷம் அல்லவா படணும். ஏன் நீ துக்கப்படுறாய்? நான் சொல்றத கேளு, நான் உனக்கு நல்லதுதான் சொல்லித்தரேன். சாது தே தத்வதோ தேவி கதிதம் சாது பாமினி, நான் உனக்கு நல்லதான் ஹிதந்தான் சொல்லித்தரேன் சுகுமாரி. நான் உபதேசம் பண்றதை எடுத்துக்கோயேன், இது நன்னா புரிஞ்சுண்டு நீ செயல்படு என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இதோட நிறுத்தினாரா வால்மீகி முனிவர் அப்படின்னு கேட்டா இல்லை. 24வது சர்க்கத்திலையும் ராட்சசிகள் என்னெல்லாம் சொன்னா அப்படின்னு விஸ்தாரமா சொல்றா. ராட்சசீனாம் வச்ச ஸ்ருத்வா சீதா பத்ம நிபேக்ஷணா நேத்ராபியாம் அஸ்லுபூர்ணாபியாம் இதம் வச்சனம் அப்ரவீத். சீதே, இந்த ராவணனை விட்டா உனக்கு வேற எந்த கதியும் இல்லை. இங்க நீ மட்டும் ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறாய்? மனுஷ ஸ்திரீயான நீ மனிதனுடைய மனைவியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்தானம் உனக்கு இனிமேல் கிடைக்காது. இந்த நம்ம சொல்லுவோம்லவா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டால் நீ லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லுவோமே, அதே மாதிரி இங்கே சொல்கிறா சீதாட்டக்க. இந்த மாதிரி ஒரு இடம் உனக்கு இனிமேல் கிடைக்காது. ராமன்டேந்து பிரத்யாஹரமனோ ராமம், ராமர்கிட்டேந்து மனசை பின்வலிச்சுடு, வேண்டான்னு வச்சுடு. ராவணன்ட்ட உன்னுடைய மனசை செலுத்து. ராமனை இனிமே ஒரு காலத்துலையும் உன்னால் பார்க்க முடியாது சீதே அப்படின்னு இந்த ராட்சசிகள்லாம் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு சீதா அம்மா அழுதுன்றிருக்காளாம். கண்லேருந்து ஜலம் கொட்டுறது. அழுதுண்டே கத்கதமான ஸ்வரத்தில் பதில் சொல்கிறாளாம். யதிதம் லோக வித்விஷ்டம் உதாஹரத சங்கதாக நைதன் மனசி வாக்கியம் மே கில்பிஷம் பிரதிபாதிவஹ ந மானுஷீ ராட்சசஸ்ய பார்யா பவிதுமர்ஹதி காமம் காதத மாம் சர்வா ந கரிஷ்யாமி வோ வசஹ. சஜ்ஜனங்கள் இல்லாத, அதாவது லோக்கர்களெல்லாம் அபமானிக்கிற மாதிரி, சஜ்ஜனங்கள்லாம் எதிர்க்கிற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் ஏன் நீங்கள் பேசுகிறே இல்லைங்கிட்டக்க? இந்த மாதிரி பாப்பம் நிறைஞ்சதான உபதேசம் எதுக்கு என்னுடைய மனசில் செலுத்த பார்க்குறேன்? நிச்சயமாக அது நடக்காது. என்னுடைய மனசுக்கு இல்மி அளவு கூட உள்ளே போகாது. மனுஷ ஸ்திரீ ராட்சச பத்னியாக இருக்கிறதுக்கு உச்சிதம் கிடையாது. வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கோ, காமம் காதத மாம் சர்வா, நீங்கள் எல்லாருமா இருந்து என்ன சாப்பிட்டுக்கோங்கோ. ஆனால் ஒன்று, நீங்கள் சொல்கிறத நான் பண்ண போகிறதில்லை. என்ன கரிஷ்யாமி வோ வசஹ, நான் பண்ண மாட்டேன்னு நிச்சயம். அதுக்கப்புறம் சீதாம்மா சொல்கிறா, தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குருஹு. தீனனா இருக்கட்டும், ராஜ்யமே போனவனாக இருக்கட்டும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய கணவர் தான் எனக்கு குரு. சமே குருஹு, என்னுடைய குரு அவர் தான், வேற யாரும் கிடையாது. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, என்னுடைய கணவர் அவர் என்னுடைய குரு. எப்படி ஆதித்ய தேவனை சுவர்ச்சலா தேவி நித்தியம் அன்போட சேவிச்சுருந்தாலோ அது மாதிரி பல உபமைகள் எடுத்துக்காட்டு எடுக்கிறா சீதாம்மா. யதா சுச்சி மகாபாகா சக்ரம் சமனுதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசினம் யதா லோபா முத்ரா யதாகஸ்தியம் சுகன்யாச்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமீபதி மனுவ்ரதா ததாஹம் இக்ஷ்வாகுவனம்
ராமம் பதிமனுவ்ரதா. யாரெல்லாம் எடுத்துக்காட்டா எடுக்கிறா அப்படின்னா, மகாபாகியசாலியான சச்சி தேவி எந்த விதத்துல இந்திரனை சேவித்தாரோ, அருந்ததி தேவி மாமுனீந்திரனான வசிஷ்டரை எப்படி சேவித்தாளோ, ரோஹிணி தேவி சந்திரனை எப்படி சேவித்தாளோ, லோபாமுத்ரா தேவி அகஸ்திய பிரம்மர்ஷி எப்படி சேவித்தாளோ, சுகன்யா செவன மகர்ஷியை எப்படி சேவித்தாளோ, சீதா ரத்னமான சாவித்ரி தேவி சத்யவானை எப்படி சேவித்தாரோ, மகாலட்சுமி துல்லியமான ஸ்ரீமதி கபில வாசுதேவரை எப்படி சேவித்தாளோ, மதயந்தி சௌதாசரையை எப்படி சேவித்தாளோ, பீம மகாராஜபுத்திரியான தமயந்தி நிஷதேஸ்வரனான நளனை எப்படி சேவித்தாளோ, இப்படி எல்லாம் அதெல்லாம் அனுகமித்து சுஸ்ரூஷை பண்ணி அதே மாதிரி வந்த ஒரு வம்சமாக்கும் இக்ஷ்வாகு வம்ச ரத்னம். அந்த வம்சத்துல பிறந்தவர் ஸ்ரீராமதேவர். அவரையே நான் சுஸ்ரூஷை பண்ணி பின்தொடர்ந்து இருக்கிறவளாக்கும் நான் என்று புரிந்து கொள்ளுங்கள் ராட்சசிகளே என்று சீதாதேவி ராட்சசிகளை பார்த்து சொல்றார். இந்த மாதிரி ஜனகசுதாவுடைய இந்த பதில் கேட்டதும் ராட்சசிகளுக்கு இருக்கிற கோபத்துல திருப்பி, அதாவது எரியற தீயில திருப்பி எண்ணெய் விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த கோபம் அப்படிங்கிற அக்னி ஆளி கத்தித்தான். திருப்பி ராவணனுடைய உபதேசம் படி ராவணன் ஆர்டர் போட்டிருக்காரே அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லிதானே ஆகணும் இங்க ராட்சசிகளுக்கு. இதுக்குண்டான பதில் கோபத்தாலேயே பதில் சொல்றா. அதுக்குள்ள இந்த பதில் சொல்லி சீதாமா அந்த சிம்சுபா விருட்சத்துல இலைகளுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கா. கோப துக்கத்துல அழுதுண்டே திருப்பி ஒண்ணு கூட சாஞ்சுண்டாலாம். தன்னுடைய கவலையினாலையும் இந்த மாதிரி கோரமான வார்த்தைகள் கேட்க முடியாம அந்த ஒரு ஆதங்கத்தினாலையும் சீதாமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கறது தெரியறது. அந்த சீதாமா அப்படி ஒரு தைரியமான அவஸ்தையில் இருக்கக்கூடிய சீதாமாவை பார்த்து இந்த கிரூரமான ராட்சசிகள் பதில் சொல்ல தொடங்குறா. ராட்சச குல சக்கரவர்த்தியான ராவணனை கணவராக கிடைக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா இவளுக்கு அப்படின்னு அந்த ராட்சசி கத்தராளாம். நேயமர்கதி பர்த்தாரம் ராவணம் ராட்சசாதிபம் இப்படியெல்லாம் பேசுறாளே. அப்பொழுது முதல்ல வினதா அப்படிங்கிற ஒரு ராட்சசி வந்து பேசுறாளாம். பீம தர்ஷனா பார்க்கறதுக்கே பீமமா பெருஷா இருக்காளாம். இன்னொரு சொல்றா, என்ன சொல்றா சீதா பார்த்து அப்படின்னா, சீதை எப்போதும் தாராளமாச்சு, உனக்கு கணவர் மேல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சுடுத்து. சீதே பர்யாப்தமேதாவத் பர்த்துஹு ஸ்நேஹோ நிதர்ஷிதா சர்வத்ராதிகிருதம் பத்ரே வியசனாயோபகல்பதே. ஹே மங்களஸ்வரூபிணி, பொதுவா சர்வத்ராதிகிருதம் பத்ரே எப்பவுமே ஒரு அளவுக்கு இருந்தாதான் அது அழகா இருக்கும். அளவுக்கு மீறினா என்னது, அமிர்தமே இருந்தாலும் அது விஷமாயிடும் அப்படின்னு தானே சொல்லுவா. அது கவலை தந்துடும்மா, அதிகமாயிடுத்துனா ஆபத்துக்கு காரணமாக்கிடும். நீ பண்ணக்கூடிய இந்த வேலையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எல்லாம் சொன்னியோ அதெல்லாம் மனசு சந்தோஷம்தான் படுத்துறது. ஒரு மனிதன் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டாய். ஹே மைதிலி, உனக்கு மேற்கு மேல் அபிவிருத்தி உண்டாகிறதுக்கு உண்டான வழி நான் சொல்றேன், அது கவனமா கேட்டுக்கோ, அது மாதிரி பண்ணு அப்படின்னு முள்ள இன்பமான வார்த்தையில, ஏன்னா கவலையோட தானே சீதாமா இருக்கா, இன்பமோட வார்த்தையில சொல்ல தொடங்குறாளாம். ராவணம் பஜபர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷசாம், ராவணம் பஜபர்த்தாரம் ராவணம் பஜபர்த்தாரம் அப்படின்னா ராவணனையே கணவரா நினைச்சுடு, அதுதான் உனக்கு சிரேஷ்டதையான விஷயம். சர்வலோகத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களுடைய சக்கரவர்த்தி, அதிபராக்கிரமத்தோட இருக்கக்கூடியவர், தேவேந்திரனுக்கு துல்லியனா இருக்கக்கூடியவர், லங்காதிபதியான ராவணனையே கணவரா ஸ்வீகாரம் பண்ணு. மானுஷம் கிருபணம் ராமம் தியக்த்வா ராவணமாஸ்ரயே, மனிதனா இருக்கக்கூடிய அந்த ராமரை விட்டு ராவணனை ஆசிரயிமா. திவ்யாங்கராகா வைதேகி திவ்யாபரணபூஷிதா, கிம் தே ராமேண வைதேகி கிருபணேன கதாயுஷா ஏததுக்தம் ச மே வாக்கியம் யதி த்வம் ந கரிஷ்யசி அஸ்மின் முகூர்த்தே சர்வாஸ்வம் பக்ஷயிஷ்யாமஹை வயம். அந்த ராமரை விடுறதுக்கு யோசிக்கின்ற அவசியமே இல்லை. ராவன் தான் உனக்கு ஆப்டான கணவர். அதனால இந்த
வேஷத்தை விட்டுடு வைதேகி, திவ்யமான அங்கராகங்கள் எல்லாம் போட்டுண்டு, ஆபரணங்கள் எல்லாம் போட்டு, வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள் போட்டுண்டு வா, 3 உலகத்துக்கும் அதீஸ்வரியாக இரு. எதுக்கு நீ ராமரையே நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காய்? பாரு சீதே, நான் இப்ப சொன்னதெல்லாம் கேட்டுடு, புரிஞ்சுக்கோ. உனக்கு புரியலைன்னா சொல்லி திருப்பி சொல்றேன். ஆனா நான் சொன்னபடி நடக்கலைனா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்பவே பக்ஷயிஷ்யாமஹே வயம், எல்லாரும் உன்னை சாப்பிட்டுடுவோம், கடிச்சு சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறா லாஸ்ட்ல. அப்படி சொன்னதும் கடகடகடான்னு விகடா அப்படிங்கிறவள், முன்னாடி சொன்னோமே அந்த விகடா திருப்பி சொல்றா. என்ன சொல்றா? கோபத்துல சொல்றா, கர்ஜதி அப்படிங்கிற, கர்ஜனை பண்ற. ஏ துர்புத்தி, நீ எப்பேற்பட்ட வார்த்தைகள் சொன்னே தெரியுமா? இப்போ மிதிலாதிபனான ஜனகராஜர்ஷியோடைய மகள் அப்படின்னு நினைச்சுட்டு தானே நான் பொறுத்து போயின்னு இருக்கேன். அப்படி நினைச்சுட்டு பொறுத்து போயின்னு இருக்கேன். இல்லைன்னா என்னை எப்போ சாப்பிட்டுருப்பேன். ஒன்ன உங்ககிட்ட கருணை வர்றது ஒரு சாந்தமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நாங்கள் சகிச்சுட்டோம். இவ்வளோ நேரம் சகிச்சுட்டோம். இதுக்கு மேல எங்களால சகிக்க முடியாது. உனக்கு நல்லதை சொல்லி தந்துட்டு இருக்கோம், அதை கேட்டுக்காம நீ திருப்பி 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 உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்காய். பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காய். இனிமே பொறுத்து கொள்ள முடியாது. சீதே, ராட்சச சக்கரவர்த்தியோட வாழறதுதான் சுகம். எவ்வளோ சுகம் தெரியுமா? உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? நாங்க எங்களெல்லாம் பாரு எவ்வளோ சௌக்கியமா இருக்கோம்னு. ஏ பீரு, ஸ்திரீகளுடைய எவ்வனம் வேகம் அழிஞ்சு போயிடும். ராட்சசிகளுக்கு இதெல்லாம் உபதேசம் பண்றான்னு யோசிங்கோட்ல. ஏன்னா வாழ்க்கையில யார்கிட்டேந்து தர்மம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ராமாயணத்துல எல்லாருமே தர்மம் தெரிஞ்சவாளா தான் இருக்க. அப்படிதான் வால்மீகி முனிவர் காட்டுறா. ராட்சசிகள் சீதாமாட்ட சொல்றா என்னன்னு, யவ்வனம் யூத் அப்படிங்கிறது வேகம் அழிஞ்சுடும், அதுல கர்வம் கொண்டுட்டு பிரயோஜனம் இல்லை. யாவன்னதே வியதிக்ராமே தாவத் சுகமவாப்னுஹி. அதனால உன்னுடைய இந்த அழகு, தாருண்யம், மின்னர் பின்னர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகு வேகம் மாஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடியே இருக்கிற காலத்திலேயே யதேஷ்டமா சௌக்கியமா அனுபவிச்சுக்கோ. அதல்லவா உன்னுடைய பாக்கியம். இப்போ உன்னுடைய அழகை பார்த்து ராவண ராஜாவே வந்திருக்கா அப்படின்னா அது உன்னுடைய பாக்கியம் அல்லவா? அப்படியல்லவா எடுத்துக்கணும். அதனால நீ கணவரா எடுத்துக்கோ, அவரையே ஸ்வீகாரம் பண்ணு. நான் சொல்றத கேட்டுவிடு, இல்லைனா நாங்க எல்லாரும் சாப்பிட்டு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றத திருப்பி அடுத்த ஆள் வரா. ததச்சண்டோதரி நாம ராட்சசி குரூர தர்ஷனா. பார்த்தாலே பயந்து வரைப்போமா, நடுங்கிடுவோமா. அப்படி குரூர தர்ஷனா, அப்படி ஒரு. ஏன்னா ராவணன் அங்க சீதாமாவை பிரேரணை பண்றதுக்கு வேண்டி, பிரலோபம் பண்றதுக்கு வேண்டி நிறுத்தி இருக்கிறவா எப்பேற்பட்டவானா, அங்கே லங்கா ராஜ்யத்துல ராட்சசிகள்ல இருக்கிறவாள்லே ரொம்ப கோரமானவா, பயமுடுத்துறவா, பார்த்தாலே பயந்து நடுங்கி நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியாம வசப்படுற மாதிரி பேசக்கூடனவா, அப்படி இருக்கிறவாள் தான் செலக்ட் பண்ணி நிறுத்திட்டு போயிருக்கார் ராவணன். அதனால இந்த சண்டோதரி அப்படிங்கிறவள் பார்த்தாலே பயமா இருக்குமா, நடுங்கிற மாதிரி இருக்காளாம். அவள் படார்னு ஒரு சூலம் எப்படி முகம் இருக்குமா அந்த மாதிரி இருக்குமா, சூலத்தை தூக்கினா மாதிரி பேசுறாளாம். என்ன பேசினா, இமாம் ஹரிணலோலாட்சிம் திராசோத்கம்பி பயோதராம் ராவணேன ஹிருதாம் திருஷ்ட்வா தௌஹ்ருதோ மே மகானபூத். சீதாமா பார்த்து பேசலையாம் இந்த சண்டோதரி, ராட்சசிகளை பார்த்து சொல்றாளாம். என்ன சொல்றா, இவளை நம்ம சாப்பிட்டு விட்டுடுவோம். வந்த ராவணன் அன்னைக்கு கூட்டின்னு வந்த சமயத்திலேருந்தே எனக்கு இவன் மேல ரொம்ப ஆசையா இருக்கு. அது இன்னைக்கு என்னவோ அந்த்ராண்யபி ததா சீர்ஷம் காதேயமிதி மேமதி, இன்னைக்கு சாப்பிட்டு விடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்கா, டேஸ்டா இருக்கா. மனுஷருடைய ரத்தம்னா கொஞ்ச நாள் ஆச்சு, அழகா வேற இருக்கா சீதா. சாப்பிட்டு விடணும் இன்னைக்கு, கடிச்சு கடிச்சு துண்டமா சாப்பிட்டு விடணும் அப்படின்னு அவ பேசிக்கிறாளாம். இந்த சண்டோதரியுடைய வார்த்தை கேட்டதும் பிரகசா அப்படிங்கிறவள் சொல்றா, ஆமாம் இதுதான் கரெக்டு, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்திடுங்கோ போதும். எவ்வளோதான் உபதேசம் பண்றது, 2 வாட்டி சொல்லலாம், 3 வாட்டி சொல்லலாம். 3 வாட்டி சொல்லியும் கேட்கலைன்னா என்ன பண்ண, இவ்வளோ கொத்தி நிவேத்யதாம் ததோ ராஜ்ஞே மானுஷீ சா மிருதேதிஹா நாத்ர கஷ்டன சந்தேகா காததேதி ந ச வக்ஷ்யதி. கொத்தி
பீஸ் பீஸாக போடுங்கோ, கட் பண்ணி போடுங்கோ, நம்ம எல்லாருமா சேர்ந்து பாகம் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்டு விடலாம். பல விதத்தில் பான திரவியங்கள் எல்லாம் கொண்டு வாங்கோ. அதாவது சாப்பிட்றதுக்கு பான திரவியங்கள் வேண்டாமா, அதுக்காக கொண்டு வாங்கோ. பல நிறத்தில் இருக்கக்கூடிய மாலைகள் எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கணும் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கிறத தத சூர்பனகா நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவி. சூர்பனகா அப்படிங்கிற ராட்சசி சொல்றாளாம், பிரகசா சொல்றதுதான் கரெக்டு, நம்ம அப்படியே பண்ணலாம். குடிக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வாங்கோ. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளி க்ஷேத்திரத்துக்கு கோவிலுக்கு போகலாம். அங்கே மனித மாம்சமும் மத்தியவும் நிவேத்தியம் பண்ணி, அதாவது சீதாமாவுடைய மாம்சத்தை மதுவையும் ரெண்டுமா சேர்ந்து பத்ரகாளிக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் தேவியை பிரசாதப்படுத்தலாம். நம்மளுக்கு நிறுத்தம் ஆடலாம். ஆஹா, நிருத்யாமோத நிகும்பிலாம், நர்த்தனம் ஆடி பத்ரகாளி தேவியை பிரீத்திப்படுத்தி விடலாம். அதை யோசிச்சாலே எவ்வளோ அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்கே, ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிண்டாலாம் சூர்பனகா அப்படிங்கிற ராட்சசி. இப்படி தேவிய பல விதத்துல, சீதாமாவை பல பல விதத்துல பயமுடுத்தி திட்டி சாப்பிட்டுடுவேன்னு சொல்லி அவ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா சீதாமாவோ ஏவம் சம்பத்ஸ்யமானாசா சீதா சுரசுதோபமா ராட்சசி பர்விரூபாபிஹி தைரியமுத்ஸஜ்ய சாருதத். பெரும் மூச்சு விட்டுண்டு தலையை தாழ்த்திண்டு அழுதுண்டே இருந்தா. இதெல்லாம் கேட்டு சீதாமாக்கு என்ன தோணுறதாம், 25வது சர்க்கத்துல வால்மீகி முனிவர் சொல்றார், இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடிய கதி வந்துடுத்தே எனக்கு. நம்ம ஆனுஷி ராட்சசஸ்ய பாரியா பவிதும் அர்ஹதி காமம் காதனமாம் சர்வா ந கரிஷ்யாமி வோ வஜா. ஆனாலும் ஒரு தெம்பு, நான் பண்றதுதான் சரி அப்படின்னு சீதாமாவுக்கு 100% தெரியும். அதனால என்னதான் ஆகட்டும், நான் ராவணனுக்கு வசப்பட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட பதில் சொல்றா. தைரியத்தை வருத்திண்டு என்ன சொல்றா, ஒரு மனித ஸ்திரீ ராட்சச பத்னியாக இருக்கிறதுக்கு அர்ஹதை உள்ளவள் அல்ல. நம் மானுஷி ராட்சசிய பாரியா பவிதும் அர்ஹதி. என்னை நீங்க சாப்பிட்டுக்கோங்கோ, இஷ்டம் மாதிரி நீங்க சொல்றேல சாப்பிடுவேன் சாப்பிட்டுக்கோங்கோ, ஆனாலும் நீங்க சொல்றதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சீதாமா சொல்லிவிட்டான். சொல்லி தன்னுடைய உடலை கொஞ்சம் கூட சுருக்கி அந்த சிம்சுபா விருட்சத்துக்கு ஒட்டி இருந்துட்டாளாம். இன்னுட்டு தன்னுடைய நிலைமையை யோசிச்சு கவலைப்படுறா, புலம்புறாளாம். என்ன புலம்புறா அப்படின்னா, ஹனுமார் பார்த்துட்டு இருக்கார், காதுல விழறது என்னதுன்னா, ஹா தேவா ஹா ராமேதி ச துக்கார்த்தா ஹா புனர் லக்ஷ்மணேதி ச ஹா ஸ்வஸ்ருமம கௌசல்யே ஹா சுமித்ரேதி பாமினி ஏஷா அல்ப புண்ணியா கிருபணா வினசிஷ்யாம்யநாதவத் சமுத்திரமத்தியே நௌஃப் பூர்ணா வாயுவேகைரிவாஹதா. ஹா தேவா ராமச்சந்திர பிரபோ, என்னுடைய தம்பி லக்ஷ்மணா, அம்மா கௌசல்யாமா, கௌசல்யானா மாமியார், கௌசல்யாமாவன்னு நினைக்கிறானா, சுமித்ரே இப்படின்னு எனக்கு இப்படி ஒரு இது வந்துடுத்தே, என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற கவலை சீதாமா ஒருத்தரையும் கூப்பிட்டு இருக்கா. எனக்கு இப்பதான் ஒன்று புரிஞ்சுது, எந்த ஒரு ஸ்திரீ ஆகட்டும் புருஷனாகட்டும் சமயம்னு ஒன்று வந்தாதான் மரணம் வரும். சமயம் வரலைன்னா நம்மளுடைய உயிர் போகாதுன்னு புரிஞ்சு கொடுத்து. இந்த ஒரு பழமொழி இது நேரம் வந்தாதான் உயிர் போகும் அப்படின்னு சொல்றது, அது எனக்கு இப்பதான் புரியறது. எவ்வளோ சத்தியமான விஷயம். ஆத்மாபிராமன் ஆனந்த ஸ்வரூபனான தேவனை பிரிந்து இப்பவும் என்னுடைய சரீரத்துல இந்த வாயு சஞ்சாரம் நடந்துருக்கே, உயிர் இருந்துருக்கே, இத்தனை காலம் இருந்துருக்கேனே, காரணம் என்ன? எனக்கு அதுக்குண்டான சமயம் ஆகலை, அதனால தானே உயிர் போக மாட்டேங்கிறது. ராமரை பிரிஞ்சு சீதாமா உயிரை விட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு கணம் இருக்கும் ராமாயணத்தில் அப்படி படித்தோம்னா. ஆனால் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், ராமரை பிரிஞ்சு உயிர் போக விட முடியாமல் தவிக்கக்கூடிய சீதாமாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம்லவா. இதுக்கு என்ன காரணம்னா விதியை வெல்லறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு பூர்ணமா புரியறது. அந்த ராமரை பார்க்காம இந்த ராட்சசிகளுடைய மத்தியத்துல உட்கார்ந்து இருக்கிற நான், பிரவாக சக்தி இல்லாம நதி தீரம் எப்படி இருக்குமோ இடிஞ்சு விழறா மாதிரி இருக்கும்லவா, அது மாதிரி ஆயிட்டேனே நான். ஆனாலும் என்னுடைய உயிர் போக மாட்டேங்கிறதே என்னுடைய சரீரத்திலேருந்து விட்டு.
सर्वथा तेन हीनाय रामेण विदितात्मना तीक्ष्णं विषमिवास्वाद्य दुर्लभं मम जीवितं कीदृशं तु मया पापं पुरा जन्मान्तरे कृतं येनेदं प्राप्यते दुःखं मया घोरं सुदारुणम्. இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு மகாபாபம் பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கிறேன். இந்த மாதிரி ராட்சசிகள் மூலமாக, ராவணன் மூலமாக இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏன் அனுபவிக்கிறேன்? பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கேன். ஆனால் ஏதோ புண்ணியம் பண்ணதுனால தான் அதுலேயும் நான் காப்பாற்றப்பட்டுருக்கேன்னு சீதாமா உணர்றா. இந்த மனுஷ ஜென்மம் அந்யாதீனமாக போறதே, இத்தனை துர்லபமாக இருக்கக்கூடிய மனுஷ ஜென்மம் இப்போ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கேன். ஜீவிதம் தியக்தும் இச்சாமி ஷோகேன மகதாவிரதா. இந்த ஜீவிதத்தை விடணும்னு ஆசைப்படுறேன். இந்த சோகத்தில் எனக்கு தாங்க முடியறதில்லை. இந்த சோகத்தை நிச்சயமா மனுஷ ஜென்மம் வெறுக்கிற மாதிரி ஒரு ஜென்மம் தான் இது அப்படின்னு சீதாமா சொல்றா. ஏன்னா நம்மளுக்கு இஷ்டம் மாதிரி ஜீவன் எடுக்க முடியாது மனுஷ ஜென்மத்தை. அதே மாதிரி அந்த மனுஷ ஜென்மத்தை வேண்டானா விட்டுடலாம் அப்படின்னு தள்ளி தூக்கி எறிய முடியாது. அதனால என்னடா எதுக்கு இந்த மனுஷ ஜென்மம் அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு தள்ளிடுமா அப்படின்னு இந்த மாதிரி கவலைப்பட்டு இருந்தா. திகஸ்து கருமானுஷ்யம் திகஸ்து பரவஷ்யதாம் ந சக்கியம் எத் பரித்யக்தும் ஆத்மச்சந்தேன ஜீவிதம். எப்படி மனிதன் மனுஷ ஜென்மம் திகஸ்து வருமன அப்படிங்கிற மாதிரி பரவஷ்யதாம் மற்றவாளுக்கு வசியப்படுறது அந்யாதீனதை ஆகிறதும் வருமனதான். இது ரெண்டும் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது சீதாமா புரிஞ்சுண்டா. அதுக்கப்புறம் என்ன சீதாமா நினைக்கிறா, என்ன பண்ணிண்டா அப்படிங்கிற விஷயங்கள் 26வது சர்க்கத்தில் அனுபவிக்கலாம் அடுத்த பகுதியில். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்ரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் घनतो वज्रधरस्य यत् आदितिर्मङ्गलं प्रादात् तत्ते भवतु मङ्गलम्. त्रीन् विक्रमान् प्रक्रमतो विष्णोरमित तेजसः यदासीन् मङ्गलं राम तत्ते भवतु मङ्गलम्. ऋतवः सागराद्वीपा वेदा लोका दिशश्च ते मङ्गलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. जानकी कांत स्मरणं. जय जय राम राम. आंजनेय स्वामिनः जय. राम 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 राम.